வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது கால சர்ப்ப யோகம் மற்றும் கால அமிர்த யோகம் ஆகிய இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தினை பார்க்கலாம். வாருங்கள். கால சர்ப்ப யோகமானது ராகு கேது வரக்கூடியது ஆகும். கால சர்ப்ப யோகமானது ராகு கேது ஆகிய கிரகங்களால் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகும். கால அமிர்த யோகமானது கேது ராகுவினால் வரக்கூடியதாகும். அதாவது முன்னர் சொன்ன கால சர்ப்ப யோகமானது ராகு கேது இடையே இருக்கக்கூடிய கிரகங்களினால் கிடைக்கக்கூடிய யோகமாகும். கால அமிர்த யோகமானது கேது ராகுவினால் இடையே இருக்கக்கூடிய கிரகங்களினால் வரக்கூடிய அமைப்பாகும். ஆனாலும் இரண்டு யோகங்களும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. கால சர்ப்ப யோகமானது செல்வங்களையும் புகழினையும் கொடுக்கும். கால அமிர்தமானது கோடிகளில் ஒருவருக்குத்தான் இருக்கும். கால அமிர்த யோகமானது ஞானத்தினையும் செல்வத்தினையும் புகழினையும் மோட்சத்தினையும் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த மிக அற்புதமான யோகமாகும். கால சர்ப்ப யோகமானது எப்படி உருவாகிறது என்பதை பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவினிடையே அனைத்து கிரகங்களும் இடம்பெற்றிருந்தால் அந்த அமைப்பானது கால சர்ப்ப யோகமாகும். உதாரண ஜாதகத்தினை பாருங்கள். அதாவது ராகு அமர்ந்த வீட்டிலிருந்து கடிகாரம் உள் சுற்றும் திசையில், அதாவது வலமாக எண்ணி வந்தால் கேது அமர்ந்திருக்கும் வீட்டிற்குள் அனைத்து கிரகங்களும் அமர்ந்திருக்க வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்வதென்றால் ராகு மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படியே ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி என அனைத்து வீடுகளிலும் அனைத்து கிரகங்களும் அமர்ந்திருக்க கேது துலாத்தில் அமர்ந்திருந்தால் அந்த அமைப்பானது கால சர்ப்ப யோகமாகும். சிலர் சொல்லலாம், ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து செல்வதால் ராகுவின் செல்லும் பாதையில் தான் கிரகங்கள் இருப்பதை கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம் என்று சொல்வார்கள். ஆனால் ராகுவின் முகமானது எல்லா கிரகங்களும் சுற்றும் வட்டப்பாதையை நோக்கித்தான் இருக்கும். ஏனென்றால் பாம்பின் காலானது ராகுவின் பார்வையில் தான் இருக்கும். எனவே ராகு கேது பின்னோக்கி நகர்ந்தாலும் பார்வையானது எல்லா கிரகங்களும் போகும் பாதையினை ஒட்டியே இருப்பதால் இப்படித்தான் ராகு கேது கால சர்ப்ப யோகத்தினை நாம் அடையாளம் காண வேண்டும். கால அமிர்த யோகமானது எப்படி உருவாகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவினிடையே அனைத்து கிரகங்களும் இடம்பெற்றிருந்தால் கால சர்ப்ப யோகம் என்று சொன்னோம் அல்லவா? அதற்கு நேர் எதிராக ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவினிடையே அனைத்து கிரகங்களும் இடம் பெறாமல் இருக்க வேண்டும். ஒரு கிரகம் கூட அமர்ந்திருக்க கூடாது. இந்த அமைப்பினைத்தான் கால அமிர்த யோகம் என்கிறோம். உதாரண ஜாதகத்தினை பாருங்கள். அதாவது ராகு அமர்ந்த வீட்டிலிருந்து கடிகாரம் உள் சுற்றும் திசையில், அதாவது வலமாக எண்ணி வந்தால் கேது அமர்ந்திருக்கும் வீட்டிற்குள் எந்த கிரகங்களும் அமர்ந்திருக்க கூடாது. இதனை வேறு விதமாக தெளிவாக சொல்வதென்றால், ராகு கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படியே சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் என அனைத்து வீடுகளிலும் எந்த கிரகங்களும் அமர்ந்திருக்க கூடாது. இந்த அமைப்பினைத்தான் கால அமிர்த யோகம் என்கிறோம். இதனையே மாற்றி இப்படியும் சொல்லலாம். அதாவது கேது தொடங்கி ராகு வரையில் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த அமைப்பானது கால அமிர்த யோகமாகும். கால சர்ப்ப யோக ஜாதகங்கள் பலவற்றினை பார்த்திருப்பீர்கள். இதில் மிகவும் அரிதான ஜாதகம் கால அமிர்த யோக ஜாதகம்தான். இருப்பினும் நாம் முதலாவதாக கால சர்ப்ப யோக ஜாதகம் ஒன்றினை இப்பொழுது பார்க்கலாம். மொராரி பாப்பு குஜராத்தில் பிறந்தவர். சிறு வயது முதலே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு அனைத்து நூல்களையும் கற்றுத்தேர்ந்து ஆன்மீக சொற்பொழிவுகளை இந்தியா மற்றும் உலகெங்கும் சொற்பொழிவாற்றியுள்ளார். மகான்களிலும் சன்னியாசிகளிலும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று புகழப்பட்டவர். இவர் ஒரு துறவி. ராமாயண சொற்பொழிவில் கைதேர்ந்தவர். இவருடைய ஜாதகத்தினைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இவர் பிறந்தது சிம்மம் லக்னம், கன்னியில் சூரியன், சந்திரன், துலாத்தில் செவ்வாய், குரு, சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சனி. இவருடைய ஜாதகத்தில் சிம்ம லக்னத்திற்கு புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். இவருடைய எனவே பஞ்சமகாபுருஷ யோகத்தில் புதனால் கிடைக்கக்கூடிய பத்திர யோகமானது இவருக்கு கிடைத்திருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் வேறு எந்த விதமான யோகங்களும் சொல்லிக்கொள்ள முடியாத இல்லை. ஆனாலும் இவர் உலக புகழ் பெற்றார். இவருக்கு ராகு ரிஷபத்தில் அமர்ந்திருக்க ராகுவின் பார்வையில் நகரம் கிரக பாதையில், அதாவது கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம் வீடுகளுக்குள் அனைத்து கிரகங்களும் உள்ளதால் கால சர்ப்ப யோகமானது கிடைக்கிறது.
இன்றைய பதிவில் நாம் கால அமிர்த யோகத்தினை அறிந்து கொள்வதற்காக மற்றும் ஒரு உதாரண ஜாதகத்தினை பார்வையிடுவோம். கால அமிர்த யோகத்தின் உதாரண ஜாதகம் மிகவும் அரிதாகும். ஆனாலும் நம் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகத்தில் அந்த கால அமிர்த யோக அமைப்பானதை காண முடிகிறது. இதுவரையில் எவருமே எங்கும் சொல்லாத, எங்கும் எழுதாத விஷயமாகும் இதுவே ரஜினிகாந்த் ஜாதகத்தில் கால அமிர்த யோகம் இருப்பதை சுட்டிக்காட்டும் முதல் பதிவாக கூட இருக்கலாம். ரஜினி ஜாதகத்தில் சிம்ம லக்னம், கன்னியில் கேது சனி, விருச்சிகத்தில் சூரியன், தனுசுவில் சுக்கிரன் புதன், மகரத்தில் செவ்வாய், சந்திரன், கும்பத்தில் குரு, மீனத்தில் ராகு. இவருடைய ஜாதகத்தில் கேது கன்னியில் அமைந்திருக்க, கேது தொடங்கி ராகு வரையில் கடிகார பாதையில் கிரகங்கள் அமைந்திருப்பதைத்தான் கால அமிர்த யோகம் என்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், ராகுவின் நகரம் பாதையானது பின்னோக்கித்தான் இருக்கும். ஆனால் ராகுவின் பார்வையானது முன்னோக்கியே இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ராகு பார்க்கும் மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம் வீடுகளில் கிரகங்கள் இல்லை. இதனைத்தான் கால அமிர்த யோகம் என்கிறோம். இப்பொழுது புரிகிறதா ரஜினியின் கோடிகளில் பணத்தினை ஈட்ட முடிந்தது? உலகளவில் மிகப்பெரிய புகழினை அவர் தக்க வைத்துக் கொள்ள முடிந்திருக்கிறது. இதுவே கால அமிர்த யோகத்தின் சிறப்பு அம்சமாகும். என்ன நேயர்களே, இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கால சர்ப்ப யோகம், கால அமிர்த யோகம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தினை நன்கு உணர்ந்திருப்பீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.